சுதந்திரத்தை அடைவதற்காக ஒரே இலங்கை தேசமாக ஒன்றிணைந்து போராடிய ஓர் இனம் சுதந்திரம் கிடைத்து சில காலத்திற்குள்ளேயே பல்வேறு காரணங்களை தேடி அதிகாரத்திற்காக பிரிந்து போவதற்கு ஒரு தரப்பினர் வழிவகுத்தனர். மக்களை பிரித்தாண்டு அவ்வப்போது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பயன்படுத்திய தந்திரோபாயங்களின் விளைவாக இறுதியில் நாட்டிற்கு 3 தசாப்த யுத்தமே நேர்ந்தது. நாட்டை பின்னோக்கி தள்ளிய இருண்ட யுத்தம் காவு கொண்ட மனித உயிர்களின் எண்ணிக்கையோ ஏராளம். அரசு தலைவர்கள், அரசியல்வாதிகள், புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள், தொழில்சார் வல்லுநர்கள், அப்பாவி பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானவர்களின் உயிர்கள் பறிப்போன யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இன்றுடன் 17 வருடங்களாகின்றன. யுத்தத்தின் பிடிக்குள் சிக்கிய கிராமங்கள் தோறும் எழுந்த மரண ஓலங்களும் பிரிவின் துயரங்களும் ஓய்ந்துள்ளன. தாய்க்கு பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு பெற்றோரும், உறவினர்களுக்கு நெருக்கமானவர்களும் இல்லாது போன அந்த துயர கதைகள் கிராமங்களில் எதிரொலித்த காலம் முடிவுக்கு வந்துள்ளது. ஆனால் கடந்து போன இந்த 17 ஆண்டு காலத்தில் நமக்கு எஞ்சியிருப்பது என்ன? யுத்தம் முடிவுக்கு வந்து சில வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது. நாட்டை இந்த நிலைக்கு இட்டுச் சென்றவர்கள் யார்? அது எவ்வாறு இடம்பெற்றது? கடந்த கால பாடங்களில் இருந்து கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் ஒரு தேசமாக மீண்டும் எழுந்து நிற்பதற்கு, மீள சிந்திப்பதற்கான சிறந்த தருணம் இன்றைய நாள் அல்லவா?